எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம செட்டிநாடு சமையல்ல என்ன பார்க்க போறோம்னா, அதாவது இந்த வெயிலுக்கு நல்ல குளு 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 குளுன்னு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஐஸ்கிரீம் தான் செய்ய போகிறோம். வெண்ணில் ஐஸ்கிரீம் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம இதுக்காக வெளியில் போய் அதை வாங்கிட்டு வரணும் இதை வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அதை வச்சு குளு குளுன்னு ஒரு ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறது அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு பால் காய்ச்சற பாத்திரம் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். 1/2 லிட்டரு பால். ஃபஸ்ட்டு இதை காய வைக்கணும். நல்லா அடுப்பை தச்சு விட்டாச்சு, காயட்டும். இதில் தண்ணி கிண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது, கெட்டி பாலாக தான் காய்ச்சணும். இப்போ இது நல்லா காயட்டும். பார்த்திங்கன்னா பால் நல்லா காய்ச்சி பொங்கி வந்துருச்சு. அடுப்பை நல்லா ஸ்லோவில் வச்சுருங்க. ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு வேலையே இல்லைங்க, ரொம்ப ஈஸியான வேலை. யார் வேணாலும் இந்த ஐஸ்கிரீம் செய்யலாம். 1/2 லிட்டர் பாலுக்கு 100 கிராம் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கிறேன். இதுதான் உங்களுக்கு சர்க்கரை கணக்காக கரெக்டாக இருக்கும். நீங்கள் என்ன இனிப்பு வேணும்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சர்க்கரையை போட்டு இதை கிண்டிக்கலாம். போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டு நல்லா கரையட்டும். சர்க்கரையெல்லாம் நல்லா கரையணும். 2 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி விடுறதுனால விட்டு கலந்துக்கலாம், இல்லாட்டி பால் கூட விட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக பால் விட்டு கலந்துக்கிறேன். பால் ஊற்றி நல்லா கலக்கிக்கோங்க. இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் கலக்கிக்கோங்க. சர்க்கரையெல்லாம் போட்டு நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்கிற இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு இதை சேர்த்துக்கலாம். கை விடாமல் நல்லா கலக்கிட்டே இருக்கணும். பாருங்க, இப்போ இந்த அளவு வரணும். பாருங்க, அப்படி தொட்டால் அந்த இதில் ஒட்டாமல் இருக்கணும். இந்த அளவுக்கு இருக்கணும், வடியக்கூடாது. இந்த சைடு வடிஞ்சதுன்னா லூஸாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இன்னும் கூட கொஞ்சம் போல் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு கலக்கிக்கலாம். இதுதான் கரெக்டான அளவு. பாருங்க, ஒரு 1/2 ஸ்பூன் விட்டுருக்குறேன். உங்களுக்கு இது கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது ஏலக்காயை நல்லா பொடியாக நச்சு சளிக்கீரை போட்டு சளிச்சிட்டு தோல் இல்லாமல் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஆறட்டும். நான் ஆற விட்டு உங்கள்கிட்ட காட்டினேன். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை அப்படியே டப்பாவில் ஊற்றி பிரிச்சுக்குள்ள வைக்கக்கூடாது. இதை மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து தான் உள்ளே ஊற்றி வைக்கணும். அதை அடிச்சுக்கலாம். இப்போ நல்லா அடித்தாச்சு. எப்படி இருந்துச்சு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதை உங்கள்கிட்ட என்ன டப்பா இருக்கா, அதாவது சில்வர் டப்பாவில் ஊற்றிக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் டப்பா இருந்தாலும் ஊற்றிக்கலாம். எங்கள் பிள்ளைங்க வாங்கி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வெறும் டப்பா வச்சுருப்பாங்க எப்போவுமே. இந்த மாதிரி டப்பாவில் கூட ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி இதில் ஊற்ற போகிறேன். இதில் கொள்ளலைன்னா அதில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றி இதை மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஐஸ்கிரீம் பாக்ஸ்லேயும் ஊற்றிக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போ இதை பீசருக்குள்ள வைக்கணும். பீசருக்குள்ள வச்சுட்டு இது ஒரு 4 மணி நேரம் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பிரிச்சுக்குள்ளேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எந்த அளவுக்கு செட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், கொஞ்சம் தான் செட் ஆகிருக்கு. நான் பிரித்து 1ல் தான் வச்சுருக்கிறேன். அதனால் இந்தளவு வந்திருக்குது எனக்கு 4 மணி நேரத்துக்கு. இப்போ இதை மறுபடியும் மிக்சியில் போட்டு இன்னொரு அடி அடிச்சுக்கலாம். இதை மறுபடியும் ஒரு அடி அடிச்சுக்கலாம். இப்போ அடிச்சுக்கிட்டு வந்தாச்சு. இப்போ அதே பவுலில் ஊற்றி வச்சுக்கலாம். இதுக்கு மேலே ஒரு சின்னதாக ஒரு கவர் போட்டு ஃபுல்லாக இப்படி கவர் பண்ணிடுங்க. இதே மாதிரியே மொத்தம் 3 தடவை மிக்சியில் போட்டு அடித்து பீசரில் ஊற்றி வச்சுக்கணும். ஒரு 8லேருந்து 9 மணி நேரம் சென்று பார்க்கும்பொழுது கரெக்டாக இருக்கும். இப்போ உள்ளே வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிரிச்சுக்குள்ளேருந்து ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ரொம்ப அருமையான ஐஸ்கிரீமு நல்லா செட் ஆகி வந்திருக்கு. இன்னொரு பாக்ஸும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா செட் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் வச்சு எடுத்துக்குவோம். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கிற கரண்டியை வச்சு கூட எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப அருமையாக வந்திருக்குது. இன்னொரு கப்பில் இருக்கிறது இப்போ எடுத்துக்கலாம்.
ரொம்ப அருமையாக வந்திருக்குது. இதில் கொஞ்சம் பிஸ்தா பருப்பு போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வீட்டிலையே ரெடி பண்ண ஐஸ்கிரீம், அதாவது 3 பொருள் தான் இதை வச்சு ரொம்ப அருமையாக செஞ்சுருக்குறோம். இந்த வெயிலுக்கு, அதாவது சித்திரை மாதத்து வெயிலுக்கு ரொம்ப குழு 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 குழுன்னு சூப்பராக இருக்கும். ரொம்ப அருமையாக வந்திருக்குது. நீதான் ஐஸ்கிரீமே சாப்பிட மாட்டேன், பல்லெல்லாம் கூசும் உனக்கு. எனக்கு எப்போவுமே ஐஸ்கிரீம் சாப்பிட்டா பல்லெல்லாம் கூச. இன்றைக்கி அதுவும் ஃபுல்லாக ஒரு ஸ்பூன் வச்சாலும் அப்படியே பல் கொடுக்குது. ரொம்ப நல்லா இருக்குது, செமையாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெயிலுக்கு ரொம்ப ஈஸியானதாக எல்லாருமே செய்யலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செட்டிநாடு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுத்தி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வாழ்க வளமுடன்.